இங்க நம்ம ஹீரோயின் சின்ன பொண்ணா இருக்கப்போ அவளோட பர்த்டே அப்போ எனக்கு ஒரு பப்பி கிடைச்சா நல்லா இருக்கும்னு வேண்டிக்கிறா. இப்போ வேண்டிக்கிட்ட மாதிரியே அடுத்த நாள் வீடு பின்னாடி ஒரு குட்டி நாய் இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் அதை பிடிக்க பாக்குறா, பிடிக்க முடியல. அப்புறம் எப்படியோ பிடிச்சு அதை கிளீன் பண்ணி அவங்க அம்மா கிட்ட கொண்டு போய் காட்டுறா. அவங்களும் இதை நீ தாராளமா வளர்க்கலாம், ஆனா இவனுக்காக நீ 10 ப்ராமிஸ் பண்ணணும். ஏன்னா நாயோட வாழ்க்கை வெறும் 10 வருஷம் தான், நீ அவங்கள அந்த 10 வருஷமும் சந்தோஷமா வாழணும்னு சொல்றாங்க. அவளும் சரின்னு சொல்லிட்டு நாயை வளர்க்க ஆரம்பிக்கிறா. இப்ப அந்த நாயை அவ்வளவு ரொம்ப சந்தோஷமா இருக்கதா அவங்க அம்மா பாக்குறாங்க. இப்ப கொஞ்ச நாள்ல அந்த அம்மாவும் இறந்து போயிடுறாங்க. அந்த அம்மா இறந்ததுமே இந்த பொண்ணு ரொம்ப சோகமா இருக்கா. இந்த நாய் தான் சமாதானப்படுத்து, பழையபடி அவளை சிரிக்க வைக்குது. இப்ப கொஞ்ச நாள்ல இந்த பொண்ணோட அப்பாவுக்கு வெளியூர்ல டிரான்ஸ்பர் கிடைக்குது. சிட்டிக்கு போற மாதிரி இருக்கிறதால நாயை கூட்டு போக முடியாது. உடனே அவளோட ஃப்ரெண்டு கிட்ட இந்த நாயை கொடுத்துட்டு போறா. போறப்ப காலர்ல போன் நம்பரை எழுதி வச்சுட்டு போறா. இவ போன கொஞ்ச நாளே அந்த நாயை சிட்டிக்கு போலான்னு அந்த பையனுக்கே தெரியாம ஓடி போயிடுது. இப்போ ஒரு பஸ்ல ஏறுது. அங்க உள்ளவங்க இந்த நாயை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டுறாங்க. இப்ப இந்த நாயோட காலர்ல இந்த போன் நம்பர் வச்சு இந்த பொண்ணை கான்டாக்ட் பண்றாங்க. இப்ப இந்த பொண்ணு அந்த நாயை பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷப்படுறா. இதுக்கப்புறம் இந்த நாயை விட்டு பிரிஞ்சிருக்க கூடாதுங்கிறதுக்காக அவங்க அப்பா அந்த ஊர்லயே ஒரு சின்ன கிளினிக் ஆரம்பிக்கிறாரு. இப்ப இந்த பொண்ணு அந்த நாயை மறுபடியும் சந்தோஷமா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இந்த பொண்ணு வளர்ந்ததுமே சிட்டிக்கு போயிடுறா. அங்க ஒரு ஜூல வேலைக்கு சேர்றா. இப்பெல்லாம் வீட்டுக்கு எப்பயாவது தான் வரா. அந்த நாய் வந்தா கூட அது மேல எரிஞ்சு விழறா. இப்ப அந்த நாய்க்கு அந்த அப்பா தான் கம்பெனி கொடுக்கறாரு. இப்ப கொஞ்ச நாள்ல வீட்டுக்கு வரப்பலாம் இந்த நாயோட ஆக்டிவிட்டி கொஞ்சம் கொஞ்சமா கம்மியா இருந்தா நோட் பண்றா. அதால முன்ன மாதிரி ஜம்ப் பண்ண முடியல, ஸ்டெப்ஸ் ஏற முடியல, எதுவுமே முடியல. போனாலும் அந்த பொண்ணுக்கு திடீர்னு அவங்க அப்பா கால் பண்ணி அந்த நாய்க்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, கிளம்பி வான்னு சொல்றாரு. இவ்வளவு ஃபர்ஸ்ட் யோசிக்கிறா. உடனே அவரு நீ பண்ணி கொடுத்த சத்தியத்தை மறந்துட்டியான்னு கேக்குறாரு. சரி நீ இவ்வளவு கிளம்பி வரா. இவ வந்தது அவங்க அப்பா இவளுக்காக அவங்க அம்மா ஒரு புக் வச்சிருப்பாங்க, அதை கொடுக்கறாரு. பண்ணி கொடுத்த 10 சத்தியத்தையும் அவங்க அழகா டிராயிங்கா பண்ணி வச்சிருப்பாங்க. பார்த்தா இவ அதுல ஒரு சில சத்தியத்தை மட்டும் தான் காப்பாத்திருப்பா. இப்ப அந்த நாய்கிட்டையும் மன்னிப்பு கேக்குறா. அவ பண்ணி கொடுத்த கடைசி சத்தியத்தை அது காப்பாத்தலான்னு அந்த நாய் பக்கத்திலே இருக்கா. கொஞ்ச நேரத்துல அந்த நாய் கண்ணு மூடுது, இறந்தே போயிடுது. இவளும் அந்த நாய் பேரை சொல்லி சொல்லி அழுதுட்டே இருக்கா. இப்ப அடுத்த நாள் அவங்க அப்பா அந்த நாயோட வீட்டை கிளீன் பண்றாங்க. உள்ள பார்த்தா அந்த பொண்ணும் அந்த நாயும் எடுத்துக்கிட்ட போட்டோஸா இருக்கு. இப்ப அதெல்லாம் எடுத்து பாத்துட்டு இருப்பாங்க. அதுல ஒரு லெட்டர் இருக்கும். பார்த்தா அதுல அவங்க அம்மா தான் எழுதி இருப்பாங்க. நான் எப்படி உன்னை சந்தோஷமா பாத்துப்பேனோ அதே இடத்துல இந்த நாய் இருந்து உன்னை பாத்துக்கணும்னு சொல்லி இருப்பாங்க. அதை பார்த்ததுமே இவளுக்கு கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிக்குது.